இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் இங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோம் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் உயர்கல்விக்கான உலகளாவிய வாய்ப்புகள் குறித்த ஆலோசனைகளை பெறும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய நிகழ்ச்சியில் 2 கல்வி ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் பேராசிரியர் மாறன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி, அதேபோல் கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகும்போது நேற்று சில விஷயங்கள் பேசணும், அதோட தொடர்ச்சியாகவும் இன்றைக்கி நான் சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். கல்வி சார்ந்து இப்போ என்னென்னா உயர்கல்விக்கு அடுத்தபடியாக இப்போ வரக்கூடிய பெரும்பாலான கேள்விகளை பார்த்தீங்கன்னாலே ஒரு பேட்டர்ன் தெரியும். என்னென்னா இதை படித்தேன்னா எனக்கு வேலை கிடைக்குமா? இப்போ நிறைய பேர் என்னென்னா இது வந்து ஒரு ஆர்வம் பார்க்குற நிகழ்ச்சி மாதிரி, எனக்கு கட் ஆஃப் இது வந்திருக்கு, என் பையனோட ஜாதகத்தில் இந்த தேதியில் பிறந்தவன், அவனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குற மாதிரி எனக்கு கட் ஆஃப் 186.5 வந்திருக்குது, எனக்கு கிடைக்குமா? இப்போ கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத இதை தெரிஞ்சுக்கிறதுல இவ்வளோ க்யூரியாசிட்டி இருக்க வேண்டியது அவசியம் என்ன? உண்மையிலே இவங்க செய்ய வேண்டியது என்ன? நெடுஞ்செழியன் சார் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனுமே நாங்கள் வேலை வாங்கி தரோம்னு சொல்லி அவங்க சொல்கிறதில்ல. எய்தர் ஐஏஎம்மோ ஐஐடியோ ஈவன் நீங்கள் பிட்ஸ் பல்லானியோ நாங்கள் நல்ல கல்வியை தரோம். இந்த கல்வியின் மூலம் தன்னம்பிக்கையை தரோம். இந்த தன்னம்பிக்கை மூலமாக நீ எங்கே போனாலும் எந்த ஒரு என்வாயன்மெண்ட்னாலும் நீ சஸ்டெயின் ஆகி, இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வேலை பார்க்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸுமே அந்த காலத்தில் சரி முடித்தவங்க, மெடிக்கல், டாக்டர், எனி ப்ரொஃபஷன்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனில் தான் வந்து பாஸ் அவுட் பண்ணாங்க. பிகாஸ் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்பராக இருந்ததுன்னா இட் கிவ் அ கான்ஃபிடன்ஸ், எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேரை சொல்லலாம். இப்போ நீங்கள் மிஸ்டர் சேத்தன் பகத் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து ஐஐடி ஐஎம்மில் படித்தாலும் அவரோட ஹாபிங்கிற அந்த ரைட்டிங் வந்து அவர் வந்து பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனோட அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதுமாதிரி நிறைய பேர் ஈவன் மிஸ்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் காலேஜ் ஆஃப் கிண்டியில் முடிச்சிருந்தா கூட அவர் பேசிக்கலி அவரோட ப்ரொஃபஷனை வந்து அது எந்த வகையிலையும் வந்து இது பண்ணல. பட் குவாலிஃபிகேஷனையும் ஹாபியும் வந்து நீங்கள் ரெண்டாக பிரித்து பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்றைக்கி நிறையா இருக்குது. எனக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும், எனக்கு இந்த பணம் தான் எனக்கு முக்கிய குறிக்கோள் அப்படின்னா அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. பட் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வசதி இல்லை, அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி நிறைய மற்ற ப்ரொஃபஷன்லேயும் வந்து இந்த இன்ஜினியர், டாக்டரோட நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் இன் பாம்பே வந்து சார்ஜஸ் 1 lakh per photograph. ஒரு நாளைக்கு 10 ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாரு, 20 அசிஸ்டன்ட் வச்சிருக்காரு. அவர் 10 நாள் தான் வேலை பார்க்குறாரு, 20 நாள் ஜாலியாக வெளிநாடு சுற்றுறாரு. நம்ம டாக்டர் மாதிரியோ இன்ஜினியர் மாதிரியோ சிரமப்பட்டு 30 நாள் கஷ்டப்படுறதில்லை. ஸோ மாதிரி நிறைய அவர் வந்து அது போதும்னு நினச்சா அவர் வேணும்னா அவர் இன்னும் கூட அவரோட இதை வந்து கூட்டிக்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி, ஏன்னா அதான் நம்ம எல்லாம் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையே வச்சு நம்ம வந்து இதையே பார்த்துட்ருக்கோம். இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறதுலாம் வந்து உங்கள் முன்னாடி 10 பேர் 100 பேர் 1000 பேர் என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஸோ நான் இந்த கட் ஆஃப்க்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து பேசிக்கலி வந்து அது எந்த வகையிலையும் வந்து எனக்கு ஒரு சாத்தியம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்த வருஷம் நாங்கள் கெமிஸ்ட்ரி டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வருஷம் ஒரு இது டஃப்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மருத்துவமே வேண்டான்னு ஓடி போகிறவங்க இருக்காங்க அது மேலே உள்ள கட் ஆஃபில். இல்லை அவங்களுக்கு அகில இந்தியாவில் வேறு எங்கேயாவது கிடச்சதுன்னா அதுவும் ஓடி போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஒருத்தருக்கு இது வந்து ஜென்ரலைஸ்டாக வந்து சொன்னாலுமே ஒழிய அந்த இண்டிவிஜுவலுக்கு அது ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி கொடுத்தோம். மாறன் சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. சார் இப்போ சொல்லிட்டார், கல்விங்கிறது கல்வி தன்னம்பிக்கையை கொடுக்கணும், வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதம் அப்படின்றது தன்னம்பிக்கையை சார்ந்திருக்கு. கல்வி ஆளுமை வளர்ச்சிக்கா அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையில் திறன்களை வளர்த்துக்கிறதுக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரையில் ரெண்டுமே. முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்குறது ஆளுமை வளர்ச்சி. ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் ஆகணுனாக்க, ஒரு பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி அந்த எஜுகேஷன் இல்லைனாக்கா அந்த பர்சனாலிட்டி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியாது கண்டிப்பாக. அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுங்க, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு நம்ம பார்க்கும்போது அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எங்கேருந்து வரும்னா, ஏன்னா நம்ம இந்தியாவில் கொடுக்குற கல்வியில் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துட்டோம். அதனால தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணால் அந்த தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க. இதே அயல்நாடுகள் கல்வியில் வந்து எனக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எக்ஸ்போஷர்ஸ் எங்கே வருதுனாக்க தியரி ப்ளஸ் ப்ராக்டிசஸ். தியரி ப்ளஸ் ப்ராக்டிசஸ் யார் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் ஓரியன்டடு, ப்ராஜெக்ட் ஓரியன்டடு, லேர்னிங் ஓரியன்டட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ இந்திய கல்வி முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த 3-4 வருடமாக எல்லா கல்வி நிறுவனங்களும் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் இன்றைக்கி ஐஐடி ஐஎம் பார்த்தோம்னாக்கா அந்த ஒரு ஃபியூ இன்ஸ்டிடியூஷன் தான் இன்டர்ன்ஷிப் வந்து அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸை வந்து இன்டர்ன்ஷிப் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இன்டர்ன்ஷிப் யூஸ் பண்ணுறாங்கன்னா, படித்த தியரியை வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லாமல் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் வரணும்னாக்க எஜுகேஷன் இஸ் பேஸ். அதுவும் கூட எஜுகேஷனில் நம்ம அதிகமாக கொடுக்கறது கிடையாது. நம்ம வந்து வி அவுட் லேர்ன் அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ். சிலபஸ்க்கு மீறி ஒரு மாணவன் வந்து எதை படிக்கிறான், ஒரு சமூகத்தை நம்ம படித்தாகணும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி படித்தாகணும், இல்லை ஒரு லீடரை பற்றி படித்தாகணும், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி படித்தாகணும், இல்லை ஒரு உலகத்தை பற்றி படிக்கணும். அப்படி நீங்கள் கீப் ஆன் லேர்னிங் சம்திங் ஃப்ரம் அவுட் சைட், தென் யூ கேன் எலிவேட் யுவர் பொசிஷன் ஆஸ் எ வெரி குட் லீடர். லீடருங்கிறது வந்து எனக்கு பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் லீடர். ஒரு மனிதன் இருக்காரன், நான் லீடர். ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப்,
ஐ கேன் பேலன்ஸ் மை செல்ஃப், ஐ கேன் எலிவேட் மை செல்ஃப். அதுமாரி ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி வரணும். எஜுகேஷன் இஸ் பெஸ்ட் தான், அதில் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. எஜுகேஷன் இல்லாமல் நீங்கள் எதுவுமே எலிவேட் பண்ண முடியாது. ஆகையால் ரெண்டுமே கொடுக்குது. 50% லீடர்ஷிப் ஸ்கில் கொடுக்குது, அட் த சேம் டைம் 50% டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கொடுக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து ஆக முடியாது. நிச்சயமாக சார். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைனிட்டி ஆல்ரெடி வித்தின் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. மனிதனோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை மலர் செய்வதுதான் கல்வி அப்படின்ற அவரோட விளக்கத்தை தான் நீங்கள் 2 பேரும் சொல்லியிருக்கீங்க உங்களோட வார்த்தைகளில். நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் பானு கும்பகோணத்தில் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் பானு, உங்களுடைய சந்தேகம் என்ன? என் பையன் 841 மார்க் வாங்கியிருக்கான். ஓகே. கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு ஆசைப்படுறான். ஓகே. அண்ணா யூனிவர்சிட்டியில் அவனுக்கு கிடைக்குங்களா? நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க? பிசி முஸ்லீம். பிசி முஸ்லீமில் வரீங்க. நெடுஞ்செழியன் சார், உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன? இல்லை, பெஸ்ட்டு ஏசிடெக் காலேஜ் அப்படின்னு இதில் வந்து கேம்பஸில் வந்து கிடைக்காது. பட் அப்படி இல்லைன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் இதில் போய் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் முடிச்சுட்டு கூட நீங்கள் ஜாம் எக்ஸாமினேஷன் இருக்குது, ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி கோர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஜாம் வழியே போக முடியலன்னா உங்களுக்கு டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ், ஐசர்ஸ் இல்லைன்னா டைரக்ட் பிஹெச்டி வந்து பண்ணலாம். பொறியியல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கேட் சிலபஸ்க்கு ஓரியன்ட் இல்லாமல் நீங்கள் வந்து பொறியியல் படிச்சிங்கன்னா நீங்கள் பின்னாடி 4 வருஷம் கழிச்சு இப்போ எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டியூஷனோட சிலபஸ் என்ன, கரிக்குலம் என்ன, ஃப்ரேம் ஒர்க் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நிச்சயமாக. அடுத்தபடியாக திருவண்ணாமலையிலேருந்து பிரியதர்ஷினி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரியதர்ஷினி, உங்களோட சந்தேகம் என்ன? சார், நான் பிரியதர்ஷினி பேசுகிறேன் திருவண்ணாமலையிலேருந்து. என்னோட அக்ரி கட் ஆஃப் வந்து 184.75 வருது சார். ஓகே. மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 178 வருது. ஓகே. எனக்கு வந்து பயாலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். எனக்கு இப்போ வந்து அக்ரி கிடைக்கலன்னா நான் 178 கட் ஆஃப்க்கு எந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும்? என்னோட கேட்டகரி எம்பிசி. மாறன் சார். ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து சான்ஸ் இல்லைம்மா, தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள். ஏன்னா நமக்கு 2 பேரும் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில். ஆகையால் நீங்கள் எம்பிசியாக இருக்கிறதால என்னை பொறுத்தளவில் ஆஸ் எ கேர்ள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிஃபார்ம் இஸ் பெஸ்ட்டு. என்ன பொறுத்த நீங்கள் ஃபார்ம் டி போகிறத விட பிஃபார்ம் 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், இட்ஸ் கிரேட். எனக்கு பிஃபார்முக்கு இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. நீங்கள் பக்கத்துலேயே சென்னையிலே உங்களுக்கு வந்து ஃபார்மஸ்டிக்கல்ஸ் வந்து எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க, பெங்களூரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. நல்ல ஒரு குவாலிட்டி பீப்புள் இன்றைக்கி ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் தேடிட்டு இருக்காங்க. பிஃபார்ம் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. நீங்கள் எடுத்துங்க, அதான் பிரச்சனை இல்லை. நர்சிங் கூட தேவையில்லை உங்களுக்கு, பிஃபார்ம் இஸ் பெஸ்ட். நிச்சயமாக அவங்களுக்கான வாய்ப்புகள் குறித்து சொல்லியிருக்கீங்க. விருதுநகர்லேருந்து ஜீவராஜ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஜீவராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், என் பேர் ஜீவராஜ். சொல்லுங்க. நான் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகே. அடுத்து எம்பிஏ படிக்கலாம் நான் ஆசைப்படுறேன் சார். அது எம்பிஏ வந்து டான்செட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அது சொல்லுங்க சார். நிச்சயமா. நெடுஞ்செழியன் சார், டான்செட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? டான்செட் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. பிகாஸ் நீங்கள் வில் பி ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி வித் உங்களுக்கு குவாலிஃபைடு எம்பிஏ நீங்கள் வெளியே வரும்போது திருப்பி இதே இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வேண்டாம். நீங்கள் வந்து கேட் எழுதுங்க. கேட்டுக்கு வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 10th and 12th ஸ்டாண்டர்ட் பேசிக் உங்களுக்கு வந்து அனலிட்டிக்கல் வெர்பல் எபிலிட்டி இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் தேவை. அதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கைடு எடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. இந்த 2im.in அந்த சைட்டில் கூட நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் தராங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போய் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐஐஎம்லேயே கிடைக்கும். இப்போ நீங்கள் ஐஐஎம் ட்ரிச்சி நல்லா இருக்குது, அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. ஐஐஎம் ட்ரிச்சியோட கேம்பஸ் உங்களுக்கு சென்னையிலே இருக்குது. அது வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் நிறைய கம்பெனி உங்களுக்கு நேஷனல் லெவலில் நிறைய ப்ளே பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து டூரிசம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. நாங்கள் எம்பிஏ வந்து இன்டர்நேஷனல் டூரிசம் தராங்க. இப்போ நாங்களாம் ஒரு விவேகானந்தா காலேஜில் 68% வாங்கின பையன் வந்து அதை எழுதி அவனுக்கு கிடச்சி இப்போ நெல்லூரில் படிக்கிறார். அவர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இப்போ பாமல் லாரி, ஐஆர்சிடிசி இந்த மாதிரி கம்பெனியில் பண்ணுறாரு. டூரிசம் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது, அதுவும் மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபஸ்ட்டு தேடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமே வச்சு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்படிலாம் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முடிச்சுட்டு ஐயோ இப்படிலாம் வேலை பார்க்குறாங்களான்னு பின்னாடி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துகிட்டு வருத்தப்படக்கூடாது. நான் சொல்கிறது ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் நீங்கள் வந்து எய்தர் +2 முடிச்சதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன வாய்ப்புகள்னு வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வாய்ப்புகள் வந்து தெரியாமல் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இதெல்லாம் எனக்கு ஒருவேளை என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் இது அலைனாக இருக்குமோ அப்படின்னு வந்து பின்னாடி வருத்தப்படக்கூடாது. நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சமூக வலைத்தளங்களில் கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வியை பார்த்துடலாம். பிரகாஷ்ன்ற ஒருத்தர் கேட்குறாரு, விச் இஸ் த பெஸ்ட் எது பெஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கவுன்சிலிங்கா? கேன் வி கெட் மேனேஜ்மெண்ட் சீட் ஆர் கவுன்சிலிங் ப்ராசஸ்? இப்போ நல்ல காலேஜில் கவுன்சிலிங்கில் கிடைக்கலன்னா எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். இவர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பெஸ்ட்டாக கவுன்சிலிங் கோட்டா பெஸ்ட்டானு
அவருக்கு மனநிலைகள் என்ன இருக்குன்னு பார்க்கணும், நம்மளுடைய பொருளாதாரம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அவருடைய பொருளாதார சூழல்கள் சரியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் எந்த காலேஜில் நான் படிக்கிறேன் மைண்ட் செட் சரியாக இருந்தால் எந்த காலேஜில் வேணும் படிச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கி என்னன்னாக்க 160 to 185 கட் ஆஃப் மார்க் உள்ளவங்க, 180 இந்த 140 180 வரையும் வரவங்க, 175 உள்ளவங்க நல்ல காலேஜஸாக தேடி போகிறாங்க. ஏன்னாக்கா எதுக்காக நான் சொல்கிறேன்னாக்கா என்ன பொறுத்தவரை நீங்கள் வந்து கோர்ஸ் டசன்ட் மேட்டர், காலேஜ் இஸ் ஏ மேட்டர் நவ டேஸ். இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை. இப்போ ஒரு 160 கட் ஆஃப் மார்க் எடுத்த பையன் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து அவரால் முடிஞ்சு சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் அந்த காலேஜில் சேர்ந்து. அதே 180 கட் ஆஃப் மார்க் எடுத்தவன் அந்த காலேஜை விட்டுட்டு வேறு ஒரு அடுத்த தேர்ட் கேட்டரி காலேஜஸ் போகும்போது அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து லூஸ் பண்ணுறாரு. எனக்கு அந்த 180க்கும் 160 ஒன்றா கொண்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ காலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த வைட்டல் பார்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட். அங்கேயும் இருக்குதுங்க ஸ்டூடெண்ட். இல்லை சார் எனக்கு தேவையில்லை, என்னால் நான் எந்த காலேஜ் வேணாலும் படிப்பேன் சார், நான் கவுன்சிலிங் எனக்கு போதும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக அந்த காலேஜில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுடைய அப்சர்வேஷனில் நம்ம பார்க்குறோமா, நான் லாஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வந்ததுலேருந்து 142 165 170 இன்றைக்கி கூட ஒரு 5 கால் 160 162 140 ஐ வாண்ட் அட்மிட் இன் மேனேஜ்மெண்ட் சீட் சார் கேட்குறாங்க. நம்ம வேறு வழி இல்லை, அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, அஃபோர்டபிலிட்டி ரெடியாக இருக்கிறாங்க, அவங்கள நம்ம தாராளமாக போடுறோம். இல்லை நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட் இல்லை சார், நான் கவுன்சிலிங் தான் போய் தேர்ட் கேட்டர் காலேஜில் நான் படிக்கிறது ரெடியாக இருக்கிறாங்க, தாராளமாக எஃபோர்ட் போடுங்க, நல்லா படிங்க, கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் உண்டு. அது வந்து உங்களுடைய மைண்ட் செட்டும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். நிச்சயமாக அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க சூஸ் பண்ணால் சிறப்பான எதிர்காலம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக சென்னையிலேருந்து அருண்கிற நேயர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அருண், உங்களுடைய சந்தேகம் என்ன? குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்கள். நான் வந்து பிசி கேட்டகரி, என்னோட கட் ஆஃப் வந்து 197.25. ஓகே. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, படிக்கலாமா, ஸ்கோப் இருக்கா, அது தெரிஞ்சுக்கணும் சார். நெடுஞ்செழியன் சார். இல்லை, இது நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து எல்லா ஃபீல்டும் சேர்ந்து தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அது பேசிக்கலி இட்ஸ் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல். பட் நீங்கள் ஏரோநாட்டிக்கல் எங்கே படிக்கிறீங்க, இப்போ ஐஐடி கான்பூரில் படிச்சிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட். பட் இல்லைனா இங்கே வந்து உங்களுக்கு எம்ஐடி கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நல்ல இன்ஸ்டியூஷனில் ஈவன் நீங்கள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிலையோ எம்ஐடிலையோ உங்களுக்கு பிஹெச்டிலையோ இந்த எய்டட் காலேஜஸில் எந்த காலேஜ்லையும் சிஐடி கோயம்புத்தூர், ஜிசிடி கோயம்புத்தூர்லாம் உங்களுக்கு என்ன பிரான்ச் இருந்தாலும் எடுத்துகிட்டு பிஜியில் நீங்கள் ஏரோநாட்டிக்கல் வந்து படிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வந்து இன்றைக்கி தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் எக்ஸாமினேஷனில் இந்தியாவிலே லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் அதனால் 6.02 வாங்கி கண்டினியூஸாக வந்து நம்மளோட இன்ஜினியரிங் கரிக்குலம் வந்து ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது. அதனால் இங்கே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கவுன்சிலிங் வழியே நீங்கள் நல்ல காலேஜஸ் நீங்கள் எது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எடுத்துகிட்டு, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் இந்த 4 காலேஜஸ் எடுத்துகிட்டு போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் ஈஸியாக வந்து ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து போகலாம். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிச்சயமாக இளநிலை பட்ட படிப்பிலே இந்த மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டாங்கிறது தான் பெரும்பாலும் கல்வியாளர்களோட கருத்தாக இருக்குது. நாம் தொடர்ந்து ஆலோசனைகளை பெறலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்.